Taste the Daily. கள்ளக்குறிச்சியில் அதிமுக சார்பில் மாவட்ட அளவிலான அம்மா பேரவை நிர்வாகிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் ஞானவேல் ஏற்பாட்டிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ரா குமரகுரு தலைமையிலும் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், திறனற்ற திமுக அரசு அதிக முறை நீதிமன்ற கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறது என தெரிவித்தார். மேலும் திமுக ஆட்சியின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள் எனவும் திமுக அரசை வீட்டிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. மோகன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காமராஜ், மாநில அம்மா பேரவை இணை செயலாளர் பிரபு, கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மா. செந்தில்குமார் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நீதிமன்றத்துடைய கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிற ஒரு அரசு இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம், போதைப்பொருள் நடமாட்டம், இந்த பாலியல் சம்பவம், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், இப்படி தொடர்ந்து நீதிமன்றத்துடைய கண்டனங்கள், லாக்அப் தட்டு என்று தொடர்ந்து இருக்கிறது. அதில் இன்றைக்கு நீதியரசர்கள் குழுவே அமைத்திருக்கிறார்கள். IPS குழுவே அமைத்து அவர்கள் விசாரணை செய்யணும்னா அரசின் விசாரணையில் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிற காரணத்தினால இப்படிப்பட்ட கண்டனத்திற்கு உள்ளான மக்கள் கடும் கோபத்திற்கு உள்ளான இன்றைக்கு அந்த அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்கு மக்கள் தயாராகிவிட்டார்கள். தமிழக கர்நாடக எல்லையான காரைக்காடு மதுவிலக்கு சோதனைச் சாவடியில் வடமாநிலத்தவர்கள் தாக்கியதில் படுகாயம் அடைந்த 3 காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் இருந்து வந்த சொகுசு பேருந்து ஒன்று மேட்டூர் வழியாக கர்நாடக மாநிலம் சென்று கொண்டிருந்தது. அதை காரைக்காடு மதுவிலக்கு சோதனைச் சாவடி போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்துள்ளனர். அப்போது ஏற்பட்ட தகராறில் வடமாநிலத்தவர்கள் பணியில் இருந்த 3 காவலர்களையும் இரும்பு ராடால் தாக்கியுள்ளனர். இதை கண்ட அப்பகுதி கிராம மக்கள் போலீசாருக்கு ஆதரவாக வடமாநிலத்தவர் மீது தாக்குதல் நடத்தி காவலர்களை காப்பாற்றியுள்ளனர். இந்நிலையில் காவலர்கள் சுகவனேஸ்வரன், செந்தில்குமார், முத்தரசன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.